மூத்த ஊடகவியலாளரா அறியப்படுற விஜயன் சம்மன் கொடுக்கப்படும் வாங்கிட்டு எனக்கு இப்போ ப்ரோக்ராம் இருக்கு, நான் 10 மணிக்கு வரேன் சார்னு சொல்லிட்டு அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையம் உதவி ஆணையருக்கு விசாரணைக்கு வராரு. சீமான் தான் நெக்ஸ்ட் டைம் போயிறாரு. நாடர்ந்த பத்திரிகையாளர் இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு விஜயன் பத்திரிகையாளராக வேலை பார்க்கல. இது விஜயனை மட்டும் வந்து போனை புடுங்க வேண்டிய நோக்கம் என்ன? வர சொல்லி விசாரணைக்கு வர வச்சு போனை எடுக்க வாங்க வேண்டிய விஷயம். அப்போ 10 மணிலேருந்து 12:30 வரைக்கும் விஜயன் என்ன கேள்வி கேட்டாங்க? இப்போ விஜயன் வெளியே தானே இருக்காரு, ஜெயில இல்ல. கேள்வியை வந்து சமூக வலைதளத்தில் அவர் வழக்கறிஞர் மூலியமா அவர் பண்ணலன்னா அவங்க வழக்கறிஞர் ஒரு அறிக்கை எடுத்துக்கலாம். உன்னோட சோர்ஸை முதல் யார் கொடுத்தாங்கன்னா உன் ஆசிரியருக்கு சொல்லணும்னு சொல்லுது. புரியுதா? இதுதான் பத்திரிகை தர்மம் சொல்லுது. இப்போ இவர்கள் பிடிச்சா உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்க. அனைத்து தரப்புலையும் கண்டன அறிக்கைகள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அவர் நாடஞ்ச பத்திரிகையாளர், அவர் நடுநிலையாளர், ஒரு நியாயமான ஒரு அனைவருக்குமான கடுமையான வார்த்தைகள் கேட்க மாட்டார், கடுமையான பொருள் கேட்க மாட்டார், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு, எதிராளிக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அவரோட பயோகிராஃபி எழுதிட்டாங்க டோட்டலா. நடுநிலையான பத்திரிகையாளர் யாரும் எழுதல, ஒரு சார்ந்த பத்திரிகையாளர் தான் எழுதினாங்க. 15ஆம் தேதி விசாரணை கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ண? தூங்கிருந்தியா? 15ஆம் தேதி விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது தூங்கிட்டு இருந்தான்னு கேட்கறேன். இல்ல 16ஆம் தேதி பதிவு போடவில்லை, 17ஆம் தேதி இப்ப போடுறேன். அப்ப 2 நாள் தூங்கிட்டு இருந்தியா? அதே சொல்ல. அவங்களை அடிச்சா ஒட்டும் பத்திரிகையாளர் குரல் வழியை நெரிக்கும் செயல், ஓகேவா? மத்தவங்களை அடிச்சா பத்திரிகையாளர் குரல் வழியை அழிக்கும் செயல் கிடையாது. மனித கழிவுல ஒருத்தர் வீட்டுல கொட்டினாங்க, ரிமாண்ட் ப்ராசஸ்க்கு எடுத்து போல அப்படியே பெயில் கொடுத்தாங்க. யாரா ஏத்துக்க முடியுமா? எதிரி, துரோகி, பரம்பரை எதிரிக்கும் அது நடக்கக்கூடாது. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மணிமாறன். சார், குதிரை பேர வழக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு. இப்போ வந்த ரீசெண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, மூத்த ஊடகவியலாளர் விஜயன் அவர்களை அரெஸ்ட் பண்ணலை, விசாரணைக்கு கூப்பிட்டு அலக்கழிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. சார், என்ன சார் நடக்குது அதுக்கு பின்னாடி? இந்த வழக்கில் மூத்த ஊடகவியலாளர் கூப்பிட்டுட்டாங்க அப்படின்றது நேற்று முன்தினம் 16ஆம் தேதி மாலையிலிருந்து பத்தி எரிகிறது தமிழகம் முழுவதும். இதுக்கு காரணம் என்னன்றது அந்த வேறுகிட்ட போயிடலாம். ஐபிடிஎஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஐபிடிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை திருநாவுக்கரசு அப்படின்றவர் நடத்தி வர்றார். இந்த நிறுவனம் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்னால் உங்களுக்கு தெரியும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது அரசியல் சர்வே பண்ணுறது. நான் கடந்த தேர்தலையும் சர்வே பண்ணியிருக்கேன், தேர்தலையும் கருத்து கணிப்பு பண்ணியிருக்கேன், இந்த தேர்தலையும் கருத்து கணிப்பு பண்ணியிருக்கேன்னு அவர் முகத்தை வெளியே கொண்டு வந்து காட்டினாலும் அவர் வந்து ஒரு யூடியூப் வச்சுருக்காரு. யூடியூப்பில் வந்து என்னென்னா சேனல் 5 அப்படின்ற ஒரு யூடியூப்பை அவர் வச்சுருந்தார். அந்த சேனல் 5 வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த கட்சியோட ஆதரவில் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபியோட ஆதரவாளர்ன்ற மாதிரி அறியப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக என்ன பண்ண, அவர் அண்ணாமலைக்காக வேலை செய்கிறாருன்னு சொல்லி இதை என்னால் ஊர்ஜிதப்படுத்த முடியும். காரணம் என்னென்னா, என்னிடம் பணிபுரிகிற நம்ம சக செய்தியாளர் இளைஞர்கள் பலர் வந்து இந்த சேனல் 5ல் கொஞ்ச நாள் பணிபுரியும் போது, நீங்கள் இவருக்கு எதிராக பேசக்கூடாது, அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடாது, நம்மளுக்கு அண்ணாமலை தான் இந்த சேனலில் துவங்கி கொடுத்துருக்காரு, அவங்க மூலிமா தான் இப்படின்னு அவரே பல பேர்கிட்ட சொன்னது. இது அண்ணாமலை அவர்கள் தான் தொடங்கி கொடுத்ததா, இல்ல பிஜேபிக்கு எதிராக நீங்க பேச? அதாவது தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு. தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராக அப்போ தமிழ்நாடு பிஜேபியில தானே அண்ணாமலை இருந்தார். அப்போ தமிழ்நாடு பிஜேபியில தானே தலைவராக இருந்தார், பரபரப்பில் இருந்தார்ல. அப்போ அண்ணாமலை சொல்லலை நான் தான் இதை கொடுத்தேன். திருநாவுக்கரசு பலரிடம் சொன்னது, நம்மளுக்கு அவர் தான் சப்போர்ட் பண்றாரு, நம்மளுக்கு அவர் தான் இது பண்றாரு அப்படின்னு. அப்போ பரவலாக ஊடகங்கள் எப்படி பேசப்படும்? அப்போ ஃபீட் பண்றதே அண்ணாமலை தான் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவரும் அந்த முகமாக தான் இருந்தார். இந்த தேர்தல் அவங்க சேனல் ஒரு பக்கம், இந்த தேர்தலில் ஃபஸ்ட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டார். சேப்பாக்கத்தில் இருக்க சென்னை பத்திரிகையாளர் மன்ற அரங்கத்தில் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு என்ன பண்ணார்னு கேட்டால், திமுக வரவே வராது. அவர் சொன்னது முதல் திமுக வரவே வராது, தாவேக்கா தான் வரும், அதிமுக வந்துடும் இப்படின்ற மாதிரி அவர் வாய்க்கு வந்ததை சொன்னார். களத்தில் இருக்க செய்தியாளர்கள் தொடர்ந்து அவரிடம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேள்விக்கு சரியாக அவரால் பதிலளிக்க முடியல. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டார். இந்த மாதிரி அதிமுக வருது, பல இடங்கள்ல அதிமுக வருது, அதுக்கப்புறம் திமுக வரல அப்படின்னு சொன்னவர், தேர்தல் நெருங்கிறதுக்கு, அதாவது கருத்து கணிப்பு வெளியிடுறதுக்கு கடைசி நாள்னு ஒன்று இருக்கும், அதுக்கு 2 நாள் முன்னாடி மீண்டும் ஒரு 2ஆம் கட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இந்த ஐபிடிஎஸ்லேருந்து திருநாகரசு நடத்தினார். நடத்தும் போது, அதாவது நீதிமன்றத்தில்
ஹாஸ்டில் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா பிறல் சாட்சியம் ஆகிடுவாங்க. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுன்ற மாதிரி அப்படியே திருப்பி அடித்தார். திமுக தான் ஆட்சிக்கு வருது. எப்படிங்க அன்னைக்கு எப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னா அப்படி தான் வருது, நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தாவேக்கா எப்படின்னா, தாவேக்காவை நாங்கள் சர்வே பண்ண முடியலை அப்படின்னு சொன்னார். வீடியோ பாருங்கள். இப்போ எங்களால் கணிக்க முடியலை, அவங்க எவ்வளோ வரப்போகிறாங்கன்னு எங்களால் கணிக்கவே முடியலை அப்படின்னு சொன்னவர் மக்களுக்கு வந்து அந்த 2வது பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் வச்சதுக்கப்புறம் அவர் மேலே இருக்க நம்பிக்கைத்தன்மை போயிடுச்சு. அன்னைக்கு அந்த செய்தியை வந்து எதுலேயுமே வரவிடாமல் பலர் பார்த்து கொண்டாங்க. தாவேக்கா வருதுன்னு முதல் முறை சொல்லும் போது அந்த செய்தியை எதுலேயுமே வரவிடாமல் பார்த்து கொண்டாங்க. 2வது முறை வந்து திமுக வராது அதிமுக வருதுன்னு அந்த செய்தியும் பெரும்பாலும் வரவிடாமல் பார்த்தா இப்படி மாற்றி அவர் 2 முறை மாற்றி இந்த இடத்துல வராங்க, அவங்க வராங்க, இவங்க இவ்வளோ வராங்கன்னு வாய்க்கு வந்த ஒரு நம்பரை வந்து அதாவது கிளி ஜோசியத்தில் சீட் எடுத்து போடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். கடந்த 29ஆம் தேதி அதாவது ஜூன் மாதம் 29 மே 29 என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே ஊத்தங்கரை சட்டமன்ற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா வந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இந்த ஐபிடிஎஸ் திருநாக்கரசுன்றவர் எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை சந்திக்கணும், ஒரு முக்கியமான விஷயம்னாரு. நான் எதுக்கு என்னன்னு கேட்டேன். இல்லை நான் உங்களை முக்கியமாக சந்திச்சே ஆகணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் எனக்கு இன்னொரு நாள் நேரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். திரும்பவும் மறுபடியும் நான் அப்ரோச் பண்ணிவிட்டு, இல்லைங்க இப்போது சபாநாயகர் இது இருக்குது, அது நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்குது, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நீங்கள் வந்து மாற்றி ஓட்டு போடுங்க. நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்சிக்காக நாங்கள் ஒரு சிலர் பேச சொல்லி உங்கள்கிட்ட பேசுகிறேன். இவர் எந்த கட்சினே சொல்லலை, முக்கியமான ஒரு கட்சிக்காக ஒரு சிலர் பேச சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அங்கே ஓட்டு போட்டுடணும், மாற்றி ஓட்டு போடுங்க, உங்களுக்கு 15 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு 15 கோடி ஆரம்பித்து 35 கோடி வரைக்கும். இப்போ அது வரைக்கும் பேரம் பேசினாங்களான்னு சொல்லக்கூடாது. 15 கோடின்னு ஒரு ஊடகத்தில் வருது, 35 கோடின்னு ஒரு ஊடகத்தில் வருது. அதுக்காக இளையராஜா 15-20 கேட்டாருன்ற விஷயத்துக்கே நான் வரல. இவர் பேசினதாகவும் அதுக்கப்புறம் இல்லைன்னா அவர் மிரட்டல் விட்டுருக்காரு, உங்கள் பசங்க ஃபேமிலிலாம் இருக்குது அப்புறம் பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படின்னு அவர் மிரட்டல் விட்டதாகவும் அவர் வந்து புகாரை வந்து மாதத்தின் இறுதி 29ஆம் தேதி 30ஆம் தேதி வாக்கில் சென்னை பெருநகர காவல் ஆணையரை சந்தித்து ஒரு எம்எல்ஏ தானே சந்தித்து நேரடியாக புகார் கொடுத்துட்றாரு. அதன் தொடர்ச்சியாக போலீஸார் வந்து விசாரணை கலைச்சி கைது செய்கிறாங்க. யாரை? ஐபிடிஎஸ் திருநாக்கரசை கைது செய்கிறாங்க. அவருடைய பிளான் என்னென்னா, 15 தாவேகா சட்டமன்ற உறுப்பினரை தூக்கிறதுக்கு உண்டான அசைன்மெண்ட்டு தனக்கு வழங்கியதாக அவர் பேசியிருக்கார், ஒத்துக்கிறாரு, பேசியிருக்காரு. 15 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கா, அவர் எல்லாருக்கும் பரிமாறி இருக்கார் அந்த விஷயங்களை. அப்போது அவரை கைது பண்ணுறாங்க. அந்த ஊத்தங்கரை சட்டமன்ற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவோட புகாரில் வந்து ஐபிடிஎஸ் திருநாக்கரசை முதல் கைது செய்கிறாங்க. திருநாக்கரசை தொடர்ந்து அவருடைய வாகன ஓட்டுநர் கிருஷ்ணாவை கைது செய்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த வழக்கில் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கா அதில் இருக்கிறதா கொஞ்சம் பேசப்படுது. அதன் தொடர்ச்சியாக அவங்க இருக்கிறதா பேசப்படுது. அதன் தொடர்ச்சியாக கரூர் டிஎம்கே, கரூர் திமுக, கரூர் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில துணை செயலாளர், அதாவது கரூர் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில துணை செயலாளர் கார்த்திக் என்றவரை கைது செய்கிறாங்க. நிதி நிறுவன உரிமையாளர் அதிபன் ரமேஷ் என்றவரை கைது செய்கிறாங்க. திருநாக்கரசு 1, கிருஷ்ணா 2, கரூர் கார்த்தி 3, நிதி நிறுவன உரிமையாளர் அதிபன் ரமேஷ் 1 4. அதன் தொடர்ச்சி திருச்சி நரேஷ்னு ஒருத்தரை கைது பண்ணுறாங்க 5. நரேஷ் 40 வயசு தான் கைது பண்ணுறாங்க. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன்றவர் கைது 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 6 பேர் கைது செய்யப்பட்டதில் 15ஆம் தேதி இந்த விஷயம் வந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் வந்து டைரக்டாக எங்கேயுமே புகார் கொடுக்கல. சிசிபிலையோ அங்கேயோ இங்கேயோ சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சிலையோ எக்கனாமிக் எங்கேயுமே கொடுக்காம தனியாக ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறார். பட் திருவல்லிக்கேணி இன்ஸ்பெக்டருக்கு லா அண்ட் ஆர்டருக்கு திருவல்லிக்கேணி கிரைம் இன்ஸ்பெக்டருக்கு இது தெரியுமான்னு தெரியாது. திருவல்லிக்கேணி உதவி ஆணையர், காவல் உதவி ஆணையர் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாரு. அந்த ஸ்பெஷல் டீம் தான் வந்து இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது 15ஆம் தேதி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு மூத்த ஊடகவியலாளராக அறியப்படுற விஜயன் அவருடைய வீட்டுக்கு சம்மன் கொடுக்க போகிறாங்க. சம்மன் கொடுக்க போனோடனே அவர் சம்மனை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க.
உடனே அதை வாங்கலாமா என்னென்னா அவரை கேட்டிருக்காங்க. வாங்கிட்டு எனக்கு இப்போ ப்ரோக்ராம் இருக்குது, எனக்கு 7:38 தான் எனக்கு முடியும், எனக்கு லைவ் இருக்குது, அதனால் நான் 10 மணிக்கு வரேன் சார்ன்னு சொல்லிட்டு அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையம் உதவி ஆணையருக்கு விசாரணைக்கு வராரு. எப்போ? 15ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு. அப்போ சரியான ஒத்துழைப்பை வழங்கியிருக்காரு அவர் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவரோட தகவலை வந்து தன்னோட நிறுவனத்துக்கு தெரியப்படுத்துறாரு. அவருடைய நிறுவனத்தில் நேர் அவருக்கு மேலே இருக்கவர் யார்? புதிய தலைமுறைன்னு அவங்க அறிக்கை வைக்கவே கொடுத்தாங்க. புதிய தலைமுறையோட ஒரு பத்திரிகை நெறியாளர், அவர் ஒரு நெறியாளர், மூத்த அவருக்கு ஆசிரியர் சம்படி, அது அவங்க கேட்டகரி ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. அவருக்கு மேலே இருக்கவர் யார்? சமஸ். அப்போ அவருக்கு தகவல் தெரிவிச்சிருப்பார். தெரிவித்தோன்னா அவங்க லீகல் டீமை 2 பேர் அமுச்சு விட்டு நீங்கள் நேராக போங்க அப்படின்னோடனே வராங்க. வந்து 7 மணிக்கு 15ஆம் தேதி வரார், 10 மணிக்கு வராரு. 12:30 மணிக்கு வரைக்கும் விசாரணை செய்துட்டு அவருடைய ஃபோனை வாங்கிக்கிறாங்க. ஃபோனை வாங்கி கொண்டு நாளை காலைல 11 மணிக்கு வாங்க அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. மறுநாள் காலை 16ஆம் தேதி அவர் விசாரணைக்கு வந்து 16ஆம் தேதி காலையில் அவர் வர்றதுக்குள்ள ஊடகங்களில் வெடிக்குது. பட்டா 10,000 வாலா மாதிரி. நீங்கள் இது நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா விஜயனுக்கு எவ்வளோ பலம் இருக்குன்றத அவருக்கு வந்த கண்டனம் மூலிமா தெரிவிச்சிடும். ஏதாவது ஒரு பத்திரிக்கையாளர் ஆர்ப்பாட்டத்திற்கு, பத்திரிக்கையாளர் நடந்த ஒரு இரங்கல் கூட்டத்திற்கு, பத்திரிக்கையாளர் கைது செய்யப்படும் போது, பத்திரிக்கையாளர் இறப்பு நேரும் போது, பத்திரிக்கையாளர் பொய் வழக்கில் நடக்கும் போது, பத்திரிக்கையாளருக்காக நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், ஏதாவது ஒன்றத்தில் இது வரைக்கும் விஜயன் கலந்ததை பார்த்துருக்கீங்களா? போட்டா இருக்கா? வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஆனால் உடனடியாக அனைவரும் அறிக்கை விடுறாங்க. முகநூலா பிச்சு உதறாங்க. சீமான்னா எக்ஸ்ட்ரீம் போயிடறாரு. நாடர்ந்த பத்திரிக்கையாளர்ன்றாரு. எனக்கு தெரிஞ்சு விஜயன் பத்திரிக்கையாளராக வேலை பார்க்கல. இதுக்கு முன்னாடி நியூஸ் 7ல் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் இங்கே இருந்திருக்காரு. காட்சி ஊடகத்தில் வேலை பார்த்துருக்காரு. அவர் அச்சு ஊடகத்தில் வேலை பார்த்தாரான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே மூத்த ஊடகவியலாளர்ன்ட்டீங்க. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் பத்திரிகையில் பணி புரிஞ்சிருக்காரா? அது எனக்கு தெரியல. சீமான் ஒரு வேளை தெரிஞ்சிருப்பார் போல. நாடறிந்த பத்திரிகையாளர் அப்படின்னார். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் அனைவரும் பொங்கி எழுந்து கமாண்டை போட்டு, அப்போது ஒரு விசாரணைக்கு போயிட்டு வந்த உடனே மிகப்பெரிய ஒரு ஃபோனை பறிச்சிட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. அப்போது ஒரு 3 பத்திரிகையாளரோட ஃபோனை பிடுங்கினாங்க. அப்போ எந்த ஆட்சி நடந்துச்சு? 3 பத்திரிகையாளர் ஃபோனை பிடுங்கினாங்க. அப்போது இருந்த காவல் ஆணையருக்கு எஸ்ஐடி போட்டாங்க. அப்போது இருந்த காவல் ஆணையருக்கு நெருக்கமானவர்கள் போய் அப்படியே அதை பெருசாக ஆக்காம அந்த ஃபோனை மட்டும், அந்த ஃபோனுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா? ஃபோனை கொடுத்துட்டாங்க. இப்போ பலாயிரம் பேர் ஊடகத்துறையில் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? எவ்வளோ காட்சி ஊடகத்தில், எவ்வளோ அச்சு ஊடகத்தில், எவ்வளோ முதலாளிகள், அதிபர்கள், எவ்வளோ பேர் இருக்கும்போது விஜயனை மட்டும் வந்து ஃபோனை பிடுங்க வேண்டிய நோக்கம் என்ன? வர சொல்லி விசாரணைக்கு வர வச்சு ஃபோனை வாங்க வேண்டிய விஷயம் என்ன? அப்போ 10 மணிலேருந்து 12:30 வரைக்கும் விஜயன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க? இப்போ விஜயன் வெளியே தானே இருக்காரு. ஜெயிலில் இல்லைல்ல. அப்போ இந்த 15ஆம் தேதி 10லேருந்து 12:30 வரைக்கும் என்ன கேட்டாங்க? கேள்வியை வந்து சமூக வலைதளத்தில் அவர் வழக்கறிஞர் மூலிமா அவர் பண்ணலன்னா அவங்க வழக்கறிஞர் ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம். இல்லை சார், வழக்கு வந்து உங்களுக்கு தெரியாதது இல்லை. வழக்கு வந்து விசாரணையில் இருக்கும்போது இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அவரை வெளியில் அனுப்பியிருக்காங்களே தவிர வேற எதுவும் முடியல இல்லையா விசாரணை? அதனால கூட அவர் சொல்லாமல். பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்கு. நீ ஒரு செய்தியை சேகரிச்சிங்கன்னா அந்த செய்தியை யார் கொடுத்தாங்கன்றதுக்கு நீங்கள் உங்கள் நீதிபதி கிட்ட கூட சொல்ல தேவையில்லை. சட்டத்தில் இடம் இருக்கு. பத்திரிகை தர்மம், எனக்கு இந்த செய்தி யார் கொடுத்தாங்க, நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லை. கேஸ் நடக்கும்போது ட்ரையலில் கொடுக்குறேன். ஆனால் அதே பத்திரிகை தர்மம் என்ன சொல்லுது? உன்னோட சோர்ஸை முதல் யார் கொடுத்தாங்கன்னா உன் ஆசிரியருக்கு சொல்லணும்னு சொல்லுது. புரியுதா? ஆசிரியருக்கு கொடுக்கணும்னு தான் பத்திரிகை தர்மம் சொல்லுது. அதே மாதிரி நான் ஒரு நியூஸ் இன்வெஸ்டிகேட் போகிறேன், எங்கள் ஆசிரியர்கிட்ட தகவல் சொல்லிட்டு போகணும், இந்த சோர்ஸ் இங்கேருந்து வந்திருக்குன்னா அவர்கிட்ட கொடுக்கணுன்றது தான் ஆசிரியர்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் காலையில் 11 மணிக்கு அவர் வராரு வழக்கறிஞர் டீமோட. அதுக்கு நடுவில் அனைத்து கட்சி பத்திரிகை அமைப்புகள் எல்லாம், எல்லா அமைப்புகள்லாம் கிடையாது, ஒரு சில அமைப்புகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கண்டனங்களை போட்டுச்சு. ஒரு சில அமைப்புகள் கண்டன அறிக்கைகளை போட்டுச்சு. ஒருத்தர் வந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒரு பத்திரிகையாளர் போராடுறான். ஒரு பத்திரிகையாளர்களுக்காக, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்காக ஒருத்தன் போராடுறான். அவன் மேலே ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. அவனை கைது செய்யும் போது அது தனி மனித பிரச்சனை ஆயிடுது. இந்த மாதிரி எவனா ஒரு நபர்கள் வந்து ஏதாவது ஒரு கான்டாக்டில் போயிட்டு ஒரு ஃபோனை பறித்த உடனே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் குரல் நிலையை செய்யலை. இப்போ இவர்கள் பிடிச்சா உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? 16ஆம் தேதி மறுநாள் வராரு. மறுநாள் காலைல 11 மணிக்கு அதே இடத்துக்கு வராரு. அன்று நைட் அவரை சாயந்தரம் வரைக்கும் அவரை உட்கார வச்சு காக்க வைக்கிறாங்க. காக்க வச்சுட்டு 16ஆம் தேதி அனைத்து தரப்புலையும்
அனைத்து தரப்புலையும் கண்டன அறிக்கைகள் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது அவர் நாடஞ்ச பத்திரிக்கையாளர், அவர் நடுநிலையாளர், அவர் நியாயமான ஒரு அனைவருக்குமான கடுமையான வார்த்தைகள் கேட்க மாட்டார், கடுமையான பொருள் கேட்க மாட்டார், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு, எதிராளிக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அவரோட பயோகிராஃபி எழுதிட்டாங்க டோட்டலாக. நடுநிலையான பத்திரிகையாளர் யாரும் எழுதலை, ஒரு சார்ந்த பத்திரிகையாளர் தான் எழுதினாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 16ஆம் தேதி அன்னைக்கு காவல்துறை ஒரு சுற்றறிக்கை வெளியிடுது. செய்தி வெளியீடு எண் 162/7 2026, பத்திரிகை செய்தி நாள் 16/7/2026, D1 திருவல்லிக்கேணி காவல் நிலைய குற்ற எண் 205/2026. மேற்படி வழக்கின் மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையில், நல்லா புரிஞ்சுக்கணும், மேற்படி புலன் விசாரணை திருநாக்கரசு மேலும் சிலருடன் சேர்ந்து கூட்டு சதி செய்து, இது எவ்வளோ பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரிட்டு சுமார் 15 தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை பெருந்தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டது தெரிய வந்தது. இவ்வழக்கின் ஆவண சாட்சியங்களை ஆய்வு செய்த போது, நல்லா கேட்டுங்க, இவ்வழக்கின் ஆவண சாட்சியங்களை ஆய்வு செய்த போது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகை ஆசிரியர், அங்கேயும் ஒரு பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவர் மேற்படி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மேற்படி திருநாக்கரசு என்பவருக்கு ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி குற்றச்சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார். இது குறித்து விசாரிப்பதற்கு பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவருக்கு முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு நேற்று 15/7/2026 இன்றும் 16/7/2026 விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. இவ்வழக்கின் அவரது செல்போனில் வழக்கு தொடர்புடைய ஆதாரங்களை அறிய சைபர் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த அவரிடமிருந்து பெறப்பட்டது. மேலும் தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதுன்னு போட்டுருக்காங்க. இதுல என்ன புரியுது உங்களுக்கு? 15ஆம் தேதி சம்மன் கொடுத்து அவரை கூப்பிட்டுருக்கோம். ஏற்கனவே கைது செய்தவர்களை அவர்களோட ஃபோனில் தொடர்பில் இவர் இருந்தாருன்னு கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. இவர் அவங்க கிட்ட ஃபோனில் பேசுனதெல்லாம் டெலிட் பண்ணிட்டார், வாட்ஸ்அப்ல இருந்தால் டெலிட் பண்ணிட்டாரு. பட் அவங்க ஃபோனில் இதெல்லாம் காட்டுது. அப்போ நைட்டு 15ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு எங்கே சைபர் கிரைமில் போய் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க? நீங்கள் போயிட்டு காலையில் வாங்கிட்டு அவர் ஃபோனை வாங்கிட்டு சைபர் பகுப்பாய்வுக்கு ஃபோனை கொடுத்துட்டாங்க. பகுப்பாய்வு கொடுத்து ஃபோனை வாங்கி டீட்டெயில் பண்ணோன்னா அவர் தொடர்ந்து அவங்க கூட குறுஞ்செய்தி அனுப்பி உள்ளாருன்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. புரியுதா? இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. அவர் அடிக்கல, காயப்படுத்தல, அவரை ரிமாண்ட் பண்ணல, அவர் அந்த எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்களா, இதெல்லாம் இன்னும் வெளியே அவங்க சொல்லலை. இதுதான் சுற்றறிக்கை. இதுக்கு நடுவில் நான் முதல் சொன்ன விஷயத்துக்கு போயிடுறேன். நான் என்ன சொன்னேன்? பத்திரிகை தர்மம் என்ன சொல்லுதுன்னு சொன்னேன். ஒரு விஷயம் நடந்தா அதை முதல் ஆசிரியர்கிட்ட சொல்லணும். உனக்கு சம்மன் வந்த உடனே ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி அவங்க லீகல் டீம் அனுப்ப சொல்றீங்கல்ல, உங்களுக்கு சம்மன் வந்த உடனே பத்திரிகை அமைப்புகளை கூப்பிட்டு பேச சொல்றீங்கல்ல, உங்களுக்கு சம்மன் வந்தோன்னா உங்களுக்கு ஒத்த கருத்து. அதாவது ஒரு நாட்டை ஆளும் அரசை கவுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி. அந்த கூட்டு சதிக்கு அவரு எடிட்டரு, கேமராமேனு, மணிமாறன் எல்லாரையும் சேர்த்துக்க முடியாது. என்னுடைய ஒட்ட கருத்து உடையவங்க, என்னோட நம்பிக்கையில் இருக்கவங்கள தான் நான் சேர்த்துக்க முடியும். கரெக்டா? அப்ப இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஐபிடிஎஸ் திருநாகரசு எல்லார்ட்டையும் சொல்லிட்டார்ல, ஓகேவா? அப்போ எல்லா பத்திரிகையாளரையும் விட்டுட்டு எதுக்கு ஐபிடிஎஸ் திருநாகரசை விஷயத்துல விஜயனை கூப்பிடுறாங்க? போனை எதுக்கு வாங்குறாங்க? அவர் அடிச்சு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களா? அப்போ இதெல்லாம் பண்றதுக்கு யாரும் அனுமதிக்கவும் மாட்டோம். ஆனால் எதற்கு இவ்வளவு பொங்கி எழுந்து டக்கு 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 டக்குன்னு அறிக்கை விட்டீங்க? உடனே ஊடக பத்திரிகையாளர் அமைப்புகள்லாம் உடனே ஸ்டேஷன் போயிட்டீங்களே. எத்தனை அமைப்புக்கு போயிருக்கீங்க? இது மாதிரி நீங்க எத்தனை பத்திரிகையாளர் கைது செய்யும் போது போயிருக்கீங்க? சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை கேள்வி கேட்டாங்கன்றதுக்காக பொய் வழக்கை கொடுத்து ஓட விட்டாங்க மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் விஸ்வநாத்தை. இன்னைக்கு அதே பொதுச் செயலாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னைக்கு விஜயனுக்கு பின்னாடி போய் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வர்றா. இப்ப மட்டும் எப்படி விஜயனுக்கு விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க? எஃப்ஐஆர் போடல, சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரல, குறிப்பான கொடுத்தானே கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு இவ்வளவு பொங்குறீங்க? எதுக்கு இந்த அப்போ விஜயனோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றது இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா சார்? ஒருவேளை ஒரு தற்காப்புக்காக கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல சார். ஒரு பத்திரிகை நாளைக்கு ஏதாவது ஒரு வழக்குல கைது பண்ணா எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? குரல் கொடுக்கறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்களா சார்? குரல் கொடுக்கறது 4 பேர் இல்ல. முதல்ல அதை ஆராயாம நல்லா கேட்டுங்க. நேத்து அவங்க ஆசிரியர் சமஸ் நேத்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. நேத்து என்ன தேதி? நேத்து 17ஆம் தேதி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஓகேவா? சமஸ் ஒரு நீண்ட பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவே மழுப்பலான பதிவு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த பதிவை மழுப்பலான பதிவுன்றேன். அந்த பதிவை 15ஆம் தேதி விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ண? தூங்கிருந்தியா? 15ஆம் தேதி விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது தூங்கிட்டு இருந்தான்னு கேட்கறேன். இல்ல 16ஆம் தேதி பதிவு போடவில்லை, 17ஆம் தேதி இப்போ போடுறேன்.
அப்ப 2 நாள் தூங்கிட்டு இருந்தியா? அப்ப அந்த ஆசிரியர் முதல் நாளே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பார்ல விஜயன், முதல் நாள் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பார்ல, சார் இந்த மாதிரி லீகலா கூப்பிட்டுருக்காங்க, சம்மன் கொடுத்துருக்காங்க, நான் போறேன், இல்ல இந்த டாபிக்கை விட்டுரு, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அவர் எல்லார்கிட்டையும் கலந்து பேசினாரு உன்னோட பதிவுல போட்டிருக்கல, சமஸ் பதிவை நீங்க படிச்சீங்களா படிக்கலையா? படிச்சேன், போட்டிருக்கேன். அப்ப அதுல அவர் என்ன போட்டிருக்காரு? கிளியரா மென்ஷன் பண்ணி, எனக்கு வந்து இந்த மாதிரி எங்க கிட்ட ஏதோ ஒண்ணு நடக்குது சார் சொன்னாருக்காங்கல்ல. அப்ப நீ ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர், நீ வந்து மூத்த பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையோட ஆசிரியர், தலைமை ஆசிரியர் தானே, நீ என்ன பண்ணணும்? அதை வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணிருக்கணுமா? இந்த மாதிரி இந்த ஆட்சியை கவிக்கிற சதி பண்ணது இப்படித்தானே நீ திங்க் பண்ணிருக்கணும். இன்னைக்கு ஒருத்த கூட இதை பத்தி பேசல, எல்லாம் விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்கான். கேட்டா மூத்த பத்திரிகையாளர், முதுகெலும்பு இல்லாத பத்திரிகையாளர்னுவானுங்க, நம்மள டார்கெட் பண்ணுவானுங்க. ஒருத்தன் போல எல்லாம் ஆதரவு போடுறேன், நியாயமா ஒருத்தன் கூட போடல. நான் ஒருத்தன் ஒருமையில சொல்றேன்னு அர்த்தம் இல்ல, ஒருத்தர் யாரும் ஒருத்தருமே போடல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? சமஸ் சொன்ன அன்னைக்கு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கணும்ல. இந்த மாதிரி எனக்கு திருநாகரசு ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு, இல்ல யாரோ தகவல் வந்திருக்கு, இந்த ஆட்சியை கவுக்க ஏதோ சதி பண்றாங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம், அப்ப இதை நம்ம ப்ரமோட் பண்ணணும்ல, ஏன் பண்ணல? ரெண்டாவது, புதிய தலைமுறை நிர்வாகத்துக்கும் தாவேக்காக்கும் ஒரு பெரிய பகை இல்ல, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. உண்மைதானே? அவங்க தானே அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணது. இப்ப நல்ல நிறுவனமும் அரசும் ஒரு நல்ல புரிதல்ல இருக்கிறாங்க, எதிர்ப்ப இல்ல, புரியுதுங்களா? பகை இல்ல, நல்ல ஒரு நெருக்கத்தில் தானே இருக்காங்க. அப்போ இப்போ எல்லாரும் மூத்த பத்திரிகையாளர் கேட்கும்போது, அப்போ உங்களோட ஊழியர்களோட தவறுகளை வந்து நீங்க நிறுவனத்தோட நட்பை வச்சு மறைக்க பாக்குறீங்களா? புதிய தலைமுறையோட லேபிளை வச்சு அதை வச்சு மறைக்க பாக்குறீங்களா நீங்க? இல்ல, அதே அந்த அறிக்கையில அவர் போட்டிருந்த பதிவுல குறிப்பிட்டிருந்தாரு, இந்த நடவடிக்கைகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் சரியானதுதான். ஆனால் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது தாவூத் இப்ராஹிம் கூட தொடர்பில் இருக்க வேண்டியது இருக்கும், வீரப்பன் அவர்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் நானும் தாங்க படித்தேன், 2 முறை படிச்சிட்டேன். வீரப்பனுடன் தொடர்பில் இருக்க வேண்டிய இருக்கும், தாவூத் இப்ராஹிமோட தொடர்பில் இருக்கும், தேவாரத்துடன் தொடர்பில் இருக்க, ஐபிஎஸ் முன்னாடி இந்த டிஜிபி தேவாரத்துடன் தொடர்பில் இருக்கணும், தாவூத் இப்ராஹிம் கூட தொடர்பணும், ஐபி அதிகாரிகள் கூட தொடர்பில் இருக்கணும், எல்லாரும் கூட சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு வீரப்பன் கூட தொடர்பு, எதுக்கு ஜெயிலில் வச்சாங்க கோபால, எதுக்கு வச்சாங்க? அதையும் சொல்ல. அப்புறம் கடைசியில் கீழே கொண்டு வந்து தாவேக அரசு படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பாலியல் நடந்து, அதுல எதுக்கு இந்த கதையை கொண்டு வந்து சொல்கிறேன்? அப்போ நிறுவனத்துக்கும் அரசுக்கும் இருக்கும் நல்ல பேர்ல நீங்க வந்து உள்ள அதை வச்சு உங்க பிம்பத்தை மூடுறீங்க. எங்க யோசனை பண்ணிருக்கீங்களா? ஒரு விசாரணைக்கு ஒரு போனை கூட்டிட்டு போனது எங்க சாவத்திரி கண்ணன் ஒரு நபருங்க. சாவத்திரி கண்ணன் 2021 நினைவு சரியா இருந்தா 2022 அக்டோபர் மாசமோ நவம்பர் மாசமோ கள்ளக்குறிச்சி விவகாரத்துல மூத்த பத்திரிகையாளர் அவரை வீட்டில் வந்து தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு ஈசிஆர் போய் விழுப்புரத்தில் ஆஜர்படுத்துறாங்க, ஸ்டேஷன்ல உட்காந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு கடத்திட்டு போலையே, குறிப்பானை கொடுத்தானே கூப்பிட்டுருக்காங்க, யதார்த்தத்தை பேசுங்க. அப்போ இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்ச ஆசிரியர் செய்தியை வெளியிடல, இந்த அரசுக்கு நடுவில் இப்படி நடக்குது, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு ஒன்னு நிறுவனத்தை முதலாளி கிட்ட சொல்லிட்டு இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கணும். அதையும் அப்போ உங்ககிட்ட சொன்னார்னு நேற்று நீ தானே பதிவுல போடுற. ரெண்டாவது 15ஆம் தேதி குறிப்பானை கொடுத்து விசாரணை கூப்பிட்டுருக்காங்க, நீ 17ஆம் தேதி நேற்று போடுற. நேற்று நீ போட்டோன்னா ஒரு பிம்பம், அதுக்கு முன்னாடி இந்த அமைப்புக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குது. அப்போ இவ்வளோ பெரிய இது எதுக்கு மறைக்கிறீங்க? எதுக்கு இவ்வளோ ஊடகங்கள் பொங்குறத பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இதுல இன்னும் என்னென்ன ஊடகவியலாளர்லாம் பெரிய ஊடகவியலாளர்லாம் இதுல இருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. சார், எனக்கு என்னன்னா, அவர் போட்டிருந்த பதிவுல நிறைய விஷயங்கள் அவரும் மென்ஷன் பண்ணியிருக்காருல்ல சார். தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு ஊடகவியலாளரை கூப்பிட்டு நீங்க உட்கார வச்சு இவ்வளோ நேரம் வந்து அலக்களிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கே சார். அதாவது காவல்துறை அறிக்கையில தெளிவாக கொடுத்துருக்காங்க. எத்தனாம் தேதி புகார் கொடுத்தாங்க, 15ஆம் தேதி முறையாக அழைப்பாணை கொடுத்து கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரணை செய்து அமைச்சோம், அவருடைய கைபேசியை வாங்கி சைபர் பகுப்பாய்வுக்கு கொடுத்துட்டோம். சைபர் பகுப்பாய்வுலேருந்து அறிக்கை வரணும்னா கம்ப்யூட்டர் உடனே போனால் டக்கு 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 டக்குன்னு நடக்காது. சைபர் பகுப்பாய்வுனா அந்த ஃபோனையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க, இந்த ஃபோனையும் வச்சு பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, நான் அந்த மெசேஜை படிச்சுட்டு டெலீட் பண்ணிடுறேன், என் ஃபோனில் இருக்காது, உங்கள் ஃபோனில் கான்ஃபிடென்ஷியல் நியூஸை மட்டும் டெலீட் பண்ணிட்டு மற்றதை வச்சுருக்கீங்க. அப்போ நீங்களும் நானும் என்ன பேசணுன்றது தெரியறதுக்கு என்ன பண்ணுவோம்? அப்போ உங்கள் ஃபோனையும் என் ஃபோனையும் எடுத்து சைபர் பகுப்பாய்வு கொடுத்தாதான் என்னென்ன அழிஞ்சு போச்சு, என்னென்ன ஃபோட்டோ எடுத்தோம், என்னென்ன அந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து என்னென்ன பண்ணோன்றது எல்லாத்துலேயுமே அதில் இருக்கும். டெலிட்டட் மெசேஜ்லாம் கூட எடுக்க முடியும். அப்படி பகுப்பாய்வுக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு சொல்லியிருக்கோம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டால் நியாயமாக காவல்துறை கைது பண்ணுற அளவுக்கு போயிருப்பாங்க. விஜயனோட பலம் என்ன, அரசியல் பின்புல பலம் என்னன்னா, எதிர்கட்சி பலமாக எதிர்ப்பு தெரிவித்த உடனே கைது பண்ணாமல் விட்டுருக்கலாம், விசாரணைக்கு தேவைப்படும் போது கைது பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கலாம். அது ஒரு காரணம் காவல்துறை. ஏன்டா இவ்வளோ பேர் பொங்கிட்டாங்க. இவ்வளோ பேர் பொங்குறதுக்கு காரணம் என்னன்னா, இதில் ஏதோ பெரிய ஆளுங்கள்லாம் ஊடகவியலாளர்லாம் இன்னும் பலர் இருக்கலாங்க
அப்படின்றதான் எல்லாரும் சந்திக்கிறாங்க. 2. 3வது விஷயம் என்னன்னா, காவல்துறை தரப்புல பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இது வரைக்கும் இருக்க பேரு திருநாக்கரசு, கிருஷ்ணா, ரமேஷ், நரேஷ், கார்த்தி, தியாகராஜன் 6 பேர் தான் இருக்கும். அப்போ இந்த மீதி 2 பேர் பேரை எதுக்கு வெளியே எந்த ஊடகத்திலையும் சொல்லாம இருக்காங்க? காவல்துறை ஏன் சொல்லாம இருக்கு? அந்த 2 பேர் யாரு? கைது செய்யப்பட்ட, நீ கைது செய்யப்படலன்னா பரவாயில்ல, 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்ட்ட. செந்தில் பாலாஜி அவங்க தம்பி வழக்கில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்க. 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கோன்னு இருக்க. அப்ப 8 பேர் கைது செய்யப்பட்டா 6 பேர் மட்டும் தானே எல்லா ஊடகத்திலையும் பேர் இருக்கு. மீதி 2 பேர் யாரு? அதை ஏன் காவல்துறை மறைக்குது? அது ஏன் மறைக்குதுன்றது தெரியல இன்ன வரைக்கும். ஒருவேளை பெயர் தெரிஞ்சா அது கூட சம்பந்தப்பட்டவங்க உஷாராயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக மறைக்கலாம் இல்லையா? அது நீங்க கைது செய்து நீங்க அதாவது பின்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ற வரைக்கும் அவங்கள அவங்க சைடில் பிளாக் பண்ணி வச்சு அடுத்த அக்யூஸ்டை பிடிக்கிறவர். பட் கைது செய்து ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேர் என்ன வெளியே வராமல் இருக்கும். அப்போ வெளியே வராமல் இருக்கா அந்த 2 பேர் யார் முக்கிய புள்ளிகள்? அது இப்போ எல்லா மூத்த பத்திரிகையாளர்களுக்கும், நடுநிலையான மூத்த பத்திரிகையாளருக்கு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கு. ஏன் அந்த 2 பேர் யார் அப்படின்ட்டு. இப்போ ஏன் அந்த அந்த செய்தியை வெளியிடலை? அப்போதே சொல்லிட்டாருன்னு நீ தானே சொல்ற. அப்போ வெளியிட்டிருக்கணும். அதை ஒரு பத்திரிகை அதுனா அதை உடனே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும், அதை முதல் பிரேக்கிங் பண்ணியிருக்கணும். இல்லை அதை நாங்கள் இந்த ஆட்சியை கவிக்க ஒரு சதி தண்ணி, நீங்களும் அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே இருக்கிறீங்க. அப்போ அதை பண்ணியிருக்கணும். நிறுவனமும் அரசும் ஒன்றா இருக்குது, அதை வச்சு நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்களா? இப்போது ஒரு கேள்வி என்கிட்ட ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்காரு. 2வது, இது ஏன் சட்ட ரீதியாக நீங்கள் அணுகாமல் ஏன் இவ்வளோ பெரிய பிம்பத்தை உருவாக்குறீங்க? இது ஒரு பெரிய எல்லா அரசியல் கட்சி தலைவர், சின்ன அமைப்பு, பெரிய அமைப்பு, சமூக ஊடகத்தில் டென்ட் ஆக்குறீங்க விஜயன் கெட்டவன்ற விஷயத்துக்கே போகல. பட் விஜயன் ஏதோ ஒன்றத்தை அனுப்பாமல் அவங்க கைது செய்திருக்க. அவங்க கூப்பிட்டு விசாரணைக்கு கூப்பிட்டு அவங்க ஃபோனை வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பதிவுகள் இருக்குது, அது இல்லாமல் அவர் ஃபோனை வாங்கியிருக்கணும் இவ்வளோ பேர் இருக்கும்போது. ஆனால் இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் போக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. இதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன்லங்க, அவங்களை அடித்தா ஒட்டும் பத்திரிகையாளர் குரல் வழியை நெரிக்கும் செயல், ஓகேவா? மற்றவங்களை அடித்தா பத்திரிகையாளர் குரல் வழியை அழிக்கும் செயல் கிடையாது. மனிதனா பிறந்து எந்த மனிதனுக்கும் நடக்கக்கூடாது. மனித கழிவலை ஒருத்தர் வீட்டில் கொட்டினாங்க, ரிமாண்ட் ப்ராசஸ்க்கு எடுத்து போல அப்படியே பெயில் கொடுத்தாங்க. யாரா ஏற்றுக்க முடியுமா? எதிரி, துரோகி, பரம்பரை எதிரிக்கும் அது நடக்கக்கூடாது. அதனால அவர் நம்மளுக்கு ஆதரவாளரோ நம்ம அவருக்கு ஆதரவாளரோ கிடையாது, யாருக்குமே நடக்கூடாது. அப்போ எவன் வாயை திறந்தாங்க? பல பத்திரிகையாளர்கள் சிறு பத்திரிகை கைது செய்யும்போது எவன் வாயை திறந்தாங்க? அப்போ இது ஒரு விங்கு. இந்த விங்கு இன்னைக்கு தாவேகா கிட்ட கிடையாது. இந்த விங்கு அவங்க உருவாக்கல. எல்லாத்துலயும் கேங் இருக்கு. ரவுடியில் கேங் இருக்கு, ஸ்கூல்ல கேங் இருக்கு, எல்லாத்துலயும் ஸ்போர்ட்ஸ்ல கேங் இருக்கு, எல்லாத்துலயும் கேங் இருக்க மாதிரி இப்போ இந்த அரசுக்கும் ஒரு ஐடி விங்கு இல்லை. இவங்ககிட்ட வலுவான ஊடகவியலாளர் இல்லைன்றதை நான் நினைக்கிறேன். ஜேர்னலிஸ்ட் விங்கு இல்லைன்ற நான் நினைக்கிறேன். ஏன்டா மொத்தத்தையும் அவங்க வச்சிருக்காங்கல்ல. அதை ஏன்டா விஜயன் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையான்றதை நிரூபிக்கட்டும். விஜயன் ஒரு மூத்த ஊடகவியலாளர் தானே, கோர்ட்டில் கண்டஸ்ட் பண்ணட்டும், அவர் வக்கீல் வைக்கட்டும், அவர் கேஸை நடத்தட்டும், அவர் ட்ரையலில் கொண்டு வரட்டும். விடுதலை ஆகிட்டு வெளியே அவரை ஒட்டுமொத்தமாக பாராட்டு விழா வைங்கயா. விசாரிக்க கூப்பிடுறதுமே பொங்குறீங்களே, இன்னும் இதில் எத்தனை பேர் இதில் இருக்கீங்கன்ற ஒரு டவுட் வருது. இப்போ எவன்லாம் பொங்குறானோ இவனுக்கு பின்னாடி ஒரு பேக்கப் இருக்கும். ஓகேங்களா? பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வழக்கு பற்றி. அதாவது இந்த விசாரணையின் போது நிறைய கண்டனங்கள் எழுந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்தோம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் MUJ அமைப்பும் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடியவங்களும் நிறைய பதிவுகளை, கண்டன குரல்களை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவதுங்க 2 விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சென்னை பத்திரிகையாளர் மன்றம்ன்றது 55 ஆண்டுகளை தழுவி நிற்கிது. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அதோட பேர் அவங்க சென்னை பிரஸ் கிளப்னு பயன்படுத்தினாங்க. அதுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது, அந்த லோகம் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு தேர்தல் நடந்துச்சு. நாங்கள் இந்த பேரை விட்டு கொடுக்க மாட்டோம். அனுபவத்தில் இருக்க என் வீடு இந்த இடம் பக்கத்தில் என் மாடு கட்டி இருக்க இடத்த நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அது புறம்போக்கு நிலம் தான், அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அது இன்னொருத்தர் இடம் தான் நாங்கள் வச்சிருக்கோன்ற மாதிரி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு தலைவர் யார்? தினகரனோட தலைமை செய்தியாளர். அவர் அதை செய்து தான் ஆகணும். ஓகேங்களா? அவர் அந்த இடத்துல இருக்கார். அஷீஃப் அவர் தலைவர் அந்த இடத்துல இருக்கார். அவர் நீங்கள் பண்ணாலும் நான் பண்ணாலும் அறிக்கை விடுறாரான்னு பார்ப்போம். இன் ஃபியூச்சரில் பார்ப்போம், உங்களுக்கு எதனா வரும்போது பார்ப்போம். இல்லை அவரும் லேபிளான்னு பார்த்துடலாம். MUJ அது ஒரு 50 வருஷம் பார்வைக்கு போகும். அந்த வினோத் தலைவருக்கு MUJக்கு பதிவனே கிடையாது இன்ன வரைக்கும். இதுக்காவது பத்திரிகையாளர் மன்றத்துக்காக அவங்க மீட்டிருக்காங்க கொஞ்சம். அதில் யார் தலைவர்னா தினகரனோட செய்தியாளர். நல்லா புரிஞ்சுச்சா? MUJக்கு தலைவர் தினகரன் செய்தியாளர், பத்திரிகையாளர் மன்றத்துக்கு தலைவர் தினகரன் தலைமை செய்தியாளர். இந்த MUJ என்ற இவராது சுரேஷ் அது பல சப்போர்ட் பண்ணுவார், எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் யாருன்னா ஒருத்தருக்கு எதிரியால் கொண்டு போய் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ணி என்னன்னா ஒரு பேசும்போது நல்லா பேசுவார். இந்த வினோத் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தலைவர், யூனியன்னா என்னென்ன அடிப்படையே தெரியாது. யாரும் அடிச்சு கொடுத்து லெட்டர் பேரில் போடணும் உடனே போட்டுருவாப்புல.
அடிப்படை பத்திரிகை அமைப்பே ஒண்ணுமே தெரியாம திமுக ஊடகத்துல தினகரன்ல வேலை செய்யற ஒரே எலிஜிபிலிட்டியில் தலைவரான ஒரு மண்ணுமே தெரியாதது. அது ஒரு கை சாமான், அவ்வளவுதான். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.